இது ஏன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போகுது. இந்த வெங்காயம் எல்லாமே ரொம்பவே இந்த மார்க்கெட் விளங்குது. அண்டு இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரைவேட்டோட மார்க்கெட் தான் வந்து. இன்னும் லெஃப்ட் கட் பண்ணி பார்த்தா இங்கே தான் வந்து மெயின் ரொம்ப அந்த பெரிய கடைகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. துண்டில் கை கொடுத்து பேசுகிறாங்க, வடிவேல் காமெடி ஆட்டம். ரொம்ப கேவலமா இருக்கு. இதுதான் ஓகே. அண்ணே ரொம்ப ஜாஸ்தி நே, முன்னாடி செருப்பால அடிப்பானே. ஏய் நல்ல பஸ் வாங்குறதுக்கு 4 செருப்படி வாங்கி போனா என்ன தப்பு? ஓகே பண்ணு. ஓகே அண்ணே. ஓகே விடு. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்கிற வெங்காய மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம். அண்டு இந்த மார்க்கெட் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு சின்ன வெங்காயத்துக்கு ஒரு ஹப்பாகவே இந்த மார்க்கெட் விளங்குது. அண்டு இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரைவேட்டோட மார்க்கெட் தான் வந்து. ஸோ இந்த மார்க்கெட்டில் என்ன வெங்காயம் இங்கே சேல்ஸ் ஆகுது, விற்பனைக்கு வருது, அண்ட் எங்கேருந்து வருது, அண்ட் எங்கேருந்து எங்கெங்கெல்லாம் போகுது, எங்கே எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த இப்படி நம்ம பார்ப்போம். அண்டு இந்த மார்க்கெட்டை வந்து நான் வந்து நடந்து போயெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பைக்கில் தான் போய் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் உங்களுக்கு. ஏன்னா மற்ற மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து நடந்து போயிட்டு எனக்கு அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிப்பேன். இது ரொம்ப பெருசு, ரொம்ப 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 பெருசு சின்ன வெங்காயத்து மார்க்கெட். அன்றைக்கி தமிழ்நாட்டில் போய் பார்த்ததே வந்து இந்த, அதாவது ஸ்பெசிஃபிக்காக வெங்காயத்துக்குன்னு மட்டும் இருக்கிற பெரிய ஹப்புனா இந்த திண்டுக்கல்ல இருக்கிறது தான் இது. எடுத்த உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 லென்த்து ரோ இருக்குது. கிழக்கு மேற்க பார்த்த வழி வந்து 3 லைன் இருக்குது. குறுக்கவும் நிறையா தெருவுக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது, ஹைட்டாக இருக்குது. அண்டு நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போது வந்து இவ்வளோ பெருசு இருக்குமா, வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து பார்க்கும்போது இவ்வளோ பெருசுலாம் கடைகள் இருக்கான்னு சொல்லி ரொம்ப எனக்கு ஆச்சரியப்பட்டு நான் பார்த்தேன். நான் லெஃப்ட் கட் பண்ணி போனால் கூட எங்கேயும் ஃபுல்லாக கடைகள் தான், நேரம் கடைகள். இங்கே வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே கலந்த இந்த கடையில் சின்ன வெங்காயம் மட்டும் தான் இருக்குது அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே சின்ன வெங்காயமும் இருக்கும், பெரிய வெங்காயமும் இருக்கும். அவங்கவுங்களுக்கு என்னென்ன விற்கிற எபிலிட்டி இருக்கோ அதை அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது பாருங்க, பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே வந்து வெங்காயமாக தான் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா. நம்ம நாசிக்கில் இருந்தோ பெங்களூரில் இருந்தோ பெரிய வெங்காயம் லோடெலாம் வருதுன்னா இங்கே தான் இருக்குது. நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, இங்கே புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது, இங்கேயே வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே இங்கே ரைட் கட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபுல்லாக வெங்காயம். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இவ்வளோ வெங்காயம் எப்படி தான் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு எப்படி சேல்ஸ் டெய்லிக்குமே வந்து மூவ்மெண்ட் இருக்கும். டெய்லிக்குமே மூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்க போகுது. இந்த வெங்காயம் இவ்வளோ மூட்டை வரும், இவ்வளோ மூட்டை போகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே வந்து ஒரு கமிட்டி இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு சங்கம் இருக்குங்கள, அதே மாதிரி இங்கேயும் சங்கம் இருக்காங்க. நம்ம ஃபுல்லாக கடைகள் தான், இந்த பக்கமும் கடைகள், அங்கே ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது அந்த லாஸ்ட் இதில் கொஞ்சம். அதனால் இந்த பக்கம் வந்துட்டோம். இன்னும் லெஃப்ட் கட் பண்ணி பார்த்தா இங்கே தான் வந்து மெயின் ரொம்ப அந்த பெரிய கடைகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஃபுல் பெரிய வெங்காயம் வெளியே வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே இந்த வெளியே வச்சதுக்கு எல்லாமே வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த கடைகள் இங்கே இருக்க கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கிரேடிங் பண்ண வச்சுட்ருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணி கிட்ட போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. அன்றைக்கி நிறைய மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா வந்து கமிஷனுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. என்ன ப்ரைஸ் இருக்கோ ஏலம் விட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 10 பேர் இருப்பாங்க, வியாபாரிகள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஏலம் விட்டு சேல்ஸ் பண்ணுற எல்லாமே நார்மல் காய்கறிகள் இருக்கும். அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுவாங்க. இது ஒட்டச்சத்திரத்துலாம் போனால் அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நார்மலாகவே வந்து வெங்காயத்தையே வந்து ஏலம் விட்றாங்க. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம். ஏன்னா இதில் தான் ப்ரைஸ் நம்ம முன்னே தெரிஞ்சுட்டு ஏலம் விடும்போது நமக்கு மேலே விடுற மெத்தடே நான் இங்கே தான் பார்க்குறேன் வெங்காயத்துக்கு. அதுவும் நம்ம இந்த படத்துலலாம் பார்ப்போம்ல, இந்த துண்டு போட்டுனா வந்து இந்த மாட்டு வியாபாரம் பேசும்போது துண்டு போட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த வடிவேல் காமெடியில் இருக்குமா, சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து துண்டு போட்டுலாம் பேசுகிறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா வந்து இவர் தான் முனியாடி இழுக்கோ. இந்த கடையில் தான் வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து வாங்கிட்டுருக்கோம். இந்த மார்க்கெட்டில் இங்கே வந்து சேல்ஸ்க்கு வச்சுருக்காங்க இந்த வெங்காயம், விதை வெங்காயம். ஆக்சுவலி இவங்க வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இந்த திண்டுக்கல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்பெஷலே. எவ்வளோ இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். நம்ம அட்டன் டைம் வந்து 12 ஒரு லோடு ஏற்றுனா கூட அழகாக கொட்டி இங்கே கிரேடிங் பண்ணி பேக் பண்ணுற அளவுக்கு இங்கே அவ்வளோ வந்து இடம் இருக்குது இங்கே. இது வந்து அவரோட இன்னொரு ஷாப்பு. இங்கே இது வந்து லோக்கலுக்கு இங்கே மூவ் பண்ணுறதுக்கு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மிஷின் தாங்க, இந்த மிஷின் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, கிரேடிங் பண்ணுற மிஷின்.
சைஸ் வரையாகவும் இது பிரிக்கும். அப்புறம் இது சைஸ் வரை திரும்பி வரும்போது இந்த எண்டில் வந்து வெங்காயம் வந்து கொட்டும். அந்த கொட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனை வச்சு நம்ம வந்து ப்ளோ பண்ணுவோம். ப்ளோ பண்ணும்போது ஏர் ப்ளோ பண்ணும்போது அந்த வெங்காயத்து மேலே இருக்க டஸ்ட்லாம் பிரிஞ்சு நமக்கு வந்து அதான் தெரியாத வெங்காயமாக இருக்கும். இப்போ இது இங்கே ஆர்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் அவங்க பண்ணுவாங்க. அதை காமிக்கிறோம். எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இதுதான் எங்களோட சங்கத்துடைய ஹெட்டு. என்னென்னா இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வெங்காயம் புதுசு பழசு இத்தனை மூட்டைகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி 600 மூட்டை வந்திருக்கு சின்ன வெங்காயம் புதுசு. பழசில் 3900 மூட்டை வந்திருக்கு. பல்லாரிலேருந்து 19 மூட்டை வந்திருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் என்னன்னா இது மாமூலாக ஸ்டாண்டர்டாக ஒரு 4000 5000 ஒரு நாளைக்கு மூட்டைகள் வரும். இது எப்போ இந்த மூட்டைகள்லாம் கம்மியாகுதோ ப்ரைஸ் வந்து அதிகமாகும். ரொம்ப வரத்து அதிகமாகிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும். இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்டும் சேம் இதே தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ வெங்காயம் கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே ஏலம் விடுவாங்க. இது எல்லாமே மார்னிங் எவ்வளோ மூட்டை வந்து ஏலம் விடுவாங்க. இது மாதிரி லேடிஸ்லாம் வந்து லேடிஸ் ஒர்க்காகவே வந்து கிரேடிங் பண்ணுவாங்க. அதாவது காட்டுலேயே கிரேடிங் பண்ணி கொட்டி வச்சுருப்பாங்க. இவங்க இங்கே வந்து இன்னும் கிரேடிங் பண்ணுவாங்க. இந்த சொத்தை கத்தெல்லாம் இருக்குங்களா அது எல்லாமே கிரேடிங் பண்ணி பக்காவாக இருக்கும். இது எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. எக்ஸ்போர்ட்டுக்கு நார்மல் லோக்கல் கொடுக்குறது இந்த மாதிரி கிரேடிங் பண்ணி தான் கொடுப்பாங்க அவங்க. இன்னும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா தாளோட வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி இப்போ தாளோட துறையூர் பக்கம் அந்த மாதிரி ஜோன்லேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு ஆச்சல் பண்ணுவாங்க. லேடிஸை விட்டு ஆச்சல் பண்ணி அப்புறம் அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து புது வெங்காயம் புதுசாக தான் ரெட்டாக இருக்குது. நல்லா ரெட்டாக இருக்குது பார்த்திங்களா. நல்ல கலர் இதான் மூமெண்ட் அதிக டிமாண்ட் இருக்கும் இந்த புது வெங்காயத்துக்கு எப்போயுமே. பார்த்தீங்களா அங்கே துண்டு போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி தான் பாருங்கள். இந்த மாதிரி ஆளில் விட்டு ஆய விட்டு அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி மூட்டை பிடிச்சி போட்டு வச்சுருவாங்க. அப்புறம் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே ஆப்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆச்சல் தான் பண்ணுவாங்க வெங்காயத்தை. இந்த மாதிரி ஆச்சல் பண்ண வெங்காயம் எல்லாமே எங்கே பார்த்திங்கன்னா வந்து அந்த பெரம்பலூர் ஜோனில் தான் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. வெங்காயத்தை வந்து தாளோடு வச்சுருப்பாங்க. மற்ற திண்டுக்கல் சைடு பொள்ளாச்சியில் எல்லாமே ஆஞ்சு கொட்டி வச்சுருப்பாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சி படல் மாதிரி கட்டி பட்டறை கட்டி கொட்டி வச்சுருவாங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை கொட்டி வச்சுருவாங்க. பட் பெரம்பலூர் சைடு துறையூர் சைடு அந்த மாதிரிலாம் வந்து தாளோடவே அள்ளி வச்சுருவாங்க. ஓ இதை பாருங்கள் துண்டு போட்டு பேசிகிட்டு இருக்காங்க இப்போது. அதாவது நீ பேசுறது உங்களுக்கு தப்பா தெரியும். வேலை இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பழைய வெங்காயம் தான். இதுதான் வந்து அவங்க துண்டு போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. 4-5 பேர் இருக்காங்க சுற்றி. இவங்க ஒரு லாங்குவேஜ் வச்சுக்கிறாங்க அவங்க பேசுகிறதுக்கு. அந்த லாங்குவேஜ் நமக்கும் புரியாது. அது இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த லாங்குவேஜ் புரியும். அது ஒரு சைடு ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க அவங்க. அது முடிஞ்சிச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஏலம் முடிஞ்ச வெங்காயத்தை எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி தான் கிரேடிங் பண்ணுவாங்க. திரும்பி கிரேடிங் பண்ணுவாங்க. கிரேடிங் பண்ணி இந்த மாதிரி சாக்கு பிடிச்சி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சொல்லி கொடுத்துருவாங்க அவங்க புது சாக்கு பிடிச்சி. ஐம்பது கிலோ மூட்டை அந்த 50 கிலோவில் எக்ஸ்ட்ரா 1/2 கிலோ 1 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பெரிய வெங்காயம் ஜோன். இந்த இடம் வந்து இங்கே ஒரு 4-5 கடை இருக்குது. இது எல்லாமே வந்து பெரிய வெங்காயம் ஜோன் தான் விற்றுட்டுருக்காங்க. இந்த சின்ன வெங்காயம் இந்த கோல்டின்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் பெரிய வெங்காயம்லாம் அழுகி போச்சு. எல்லாமே ரொம்ப சைஸாக ரொம்ப டவுன் இந்த வருஷம்லாம் மார்க்கெட் ரொம்ப. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பெரிய வெங்காயம் வெளியே கொட்டி கிடக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி வெங்காயம் வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து எல்லா மார்க்கெட்லேயும் பில்டில் விற்றுட்ருப்பாங்க.
ஆனால் இந்த ஊரில் வந்து இதுவுமே துண்டு போட்டு பேசுகிறாங்க. துண்டு போட்டு அங்கே பாருங்களேன் 4-5 வியாபாரிகள் வந்து ஏலம் விடுறாங்க. இந்த வெங்காயத்தையுமே வந்து துண்டு போட்டு பேசுகிறாங்க. இது பார்க்கவே புதுசாக இருக்குது. இதெல்லாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். கிரேடு வரையே கொட்டி வச்சுருக்காங்க. வர லாட்டில் கிரேடு வரையே கொட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் பாருங்க 4-5 பேர் சுற்றி நிற்கிறாங்க. அவங்க பேசுகிறாங்க. துண்டில் கை கொடுத்து பேசுகிறாங்க. வடிவேல் காமெடி ஆட்டம். அப்படி இந்த மார்க்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கேரளாவுக்கு நிறைய சப்ளை ஆகும். நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ் கம்பெனி இருக்குது. நிறைய இங்கேருந்து பெங்களூரு கூட சப்ளை ஆகுது. ஏன்னா அந்தளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஹப்பு. எல்லா ரேஞ்சுக்கும் இந்த இதில் வந்து வெங்காயம் கிடைக்கும். லோடுலேருந்து டாப் ரேஞ்ச் வரைக்கும் இங்கே வந்து வெங்காயம் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லேடிஸ் வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வெங்காயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு தான் போக போகுது. எல்லாம் வெளியே கொட்டி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு அந்த சொத்தெல்லாம் பொறிக்க அந்த அண்ணக்குள்ளார போடுறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணிகிட்டு இருக்கும் போது டஸ்ட்லாம் இருக்கும். இதெல்லாம் கிரைண்டிங் பண்ணி முடிச்சாச்சு. டஸ்ட்டு மட்டும் இப்போ எடுக்கணும். அதை சொன்னல அந்த மிஷின் வச்சு தான் எடுத்துகிட்டு போயர் பண்ணி எடுப்பாங்க. இப்போது இங்கே பார்த்து இப்போ எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா வெங்காயத்தில். இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் டஸ்ட்டு இருக்காது இதில். அந்த பக்கத்துலேயே அந்த ஃபேன் வச்சும் அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ப்ளோயர் பண்ணுவாங்க. இந்த தெரியுதுங்களா, இப்படி கொட்ட இந்த ஃபேன் ஓட இந்த டஸ்ட் எல்லாமே அந்த பக்கம் பறந்துடும். இப்போ இது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்கும் அப்படின்ட்டு. இது ஏன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போகுது. இந்த வெங்காயம் எல்லாமே வந்து இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு தான் போகுது. இந்த மாதிரி விஷயம் எப்போ பண்ணுவாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிக்கோ அந்த மாதிரி கம்பெனி கொடுக்கும்போதோ அந்த எக்ஸ்போர்ட்டுக்கோ இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணுவாங்க வெங்காயத்தை ப்ரோயர் யூஸ் பண்ணி. எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே வராங்க அப்படின்ட்டு இந்த ரேட்டே கட்டுப்படி ஆகுது அவங்களுக்கு. எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு யாருக்கு எக்ஸ்போர்ட் வாங்குறாங்கல்ல, அவ்வளோதாங்க. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்போர்ட்லேருந்து லோக்கல் சேல்ஸ்லேருந்து பக்கத்து ஸ்டேட் சேல்ஸ்லேருந்து எல்லா சேல்ஸும் இங்கேருந்து சப்ளை ஆகுது. அண்டு இந்த இந்த பக்கத்தில் இந்த ஷாப்பும் வந்து ஓப்பன் ஆகுது. அதாவது ஷாப் கிடையாது, அவங்களும் இது அந்த இடம் பத்துலன்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்துட்டு பில்ட் பண்ணுறாங்க பக்கத்துலேயே. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் கட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து எதுவுமே வந்து கவர்மெண்ட்டோடைய எய்டட் கிடையாது. ஃபுல் ப்ரைவேட் தான் கட்டுறாங்க அவங்க. அப்புறம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு டிமாண்ட் ரைசஸ் இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு பக்கத்துலேயே இந்த இன்னொரு ஷாப்பை இந்த அளவுக்கு பில்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் யாராவது சின்ன வெங்காயம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த விசிட் பண்ணி பாருங்க, நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பெட்டரான இன்ஃபர்மேஷனோட ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.